இன்னும் நாம் செய்ய வேண்டிய அமல்கள்ல மிக முக்கியமான ஒரு கிரிகை தான் உலுஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம். இந்த உலுஹியாவை பொறுத்த வரைக்கும் அன்புள்ள சகோதரர்களே, பெருவாரியான கேள்விகள் நம்மளிடத்துல நிறைய பேர் இடத்துல இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சுருக்கமான விளக்கத்தை இந்த ஜும்மாவுடைய உரையில் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, இந்த உலுஹியா எப்படி கடமையாக்கப்பட்ட இந்த வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை புதல்வரை பலி கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் எடுத்து சென்று அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா ஒரு பிராணியை அனுப்பி அதன் மூலமாக அல்லாஹு தாலா இந்த சடங்கு நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இப்ப இந்த உலுஹியாவுடைய கடமை யார் மீது கடமை என்று பார்த்தால், ஹதீஸுகளை வைத்து உலமாக்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். வசதி படைத்த ஒவ்வொருவருக்கும் சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாதான் இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடியதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் உலுஹியா வைப்பதற்காக நியத்து வைத்தாரோ, இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நான் உலுஹியா கொடுக்க போன நியத்து வச்சாரோ, அவர் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 1 அந்த உலுஹியாவினுடைய கடமையை நிறைவேற்றும் வரைக்கும் தன்னுடைய முடிகளையோ நகங்களையோ களைய வேண்டாம் என்று சொன்னார்கள். நகம் என்று சொன்னா கால் கை நகம், முடி என்று சொன்னா உடம்புல இருக்கிற எந்த முடியை நாங்க நீக்கக்கூடாது. தலைமுடி, அக்கல் முடி, மர்மஸ்தான முடி எதையுமே நாங்க நீக்கக்கூடாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு சந்தேகம் வரும் என்னன்னு கேட்டா, நியத்து வச்சவர் மட்டும்தான் இதை களையக்கூடாதா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இப்படி செய்யணுமான்னு கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, யார் அதுக்கு நியத்து வைக்கிறாரோ, குடும்பத்தில் ஒரு குடும்பஸ்தர் அதுக்கு நியத்து வைப்பார், அவர்தான் அந்த கிரிகையில ஈடுபடணுமே தவிர குடும்பத்தில் ஏனைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாருமே முடிநகம் வெட்டுவதற்கு அனுமதி இருக்கிறதுங்கிறதையும் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டால், நம்ம இடத்துல வரக்கூடிய சந்தேகம், இப்போ ஒருவருக்கு ஐடியா வருது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 5 திடீரென மாதிரி ஒரு ஆளுக்கு சீட்டு காசு வருது. அவர் நினைக்கிறார், மாஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா நமக்கு ஒரு நல்ல செல்வத்தை தந்திருக்கிறார், நாம இந்த வருஷம் உலுஹியா கொடுப்போம்னு நினைக்கிறார். இப்ப இவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமான்னு கேட்டால், அவர் எப்ப அவருக்கு மனசுல நியத்து வந்துச்சோ அப்பையிலிருந்து அந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ அவர் கொடுத்து குர்பானி கொடுக்கும் வரைக்கும் அவர் அந்த காரியத்துல ஈடுபடக்கூடாதுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். எந்த பிராணிகள்ல உலுஹியா கடமை என்று கேட்டால், பஹீமத்துல் அன்ஆம், கால்நடைகளில் இந்த 3 கால்நடைகளில் தான் அல்லாஹு தாலா உலுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை விதியாக்கியிருக்கிறார். ஆடு, மாடு, ஒட்டகம், இது தவிர்ந்த எந்த பிராணியிலும் உலுஹியா கடமை இல்லைங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். ஆடு என்று சொன்னால் நாட்டாடாக இருந்தால் ஒரு வருஷம் பூர்த்தியான நாட்டாடு. ஆட்டில பல வகை இருக்கிறது. செம்மறி ஆட்டில் ஒரு வகை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது 6 மாசம் பூர்த்தியானதாக இருந்தால் போதும். அது இல்லாமல் நம்முடைய ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டாடாக இருந்தால் 1 வருஷம் பூர்த்தியான ஆடு. மாடாக இருந்தால் 2 வருஷம் முழுமையாக பூர்த்தியான மாடு. ஒட்டகமாக இருந்தால் 5 வருடம் முழுமையான வயது பூர்த்தி அடைந்த ஒட்டகத்தை நாம் உலுஹியாவாக கொடுக்க முடியும்ங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இதுல கூட்டாக உலுஹியா கொடுப்பதாக இருந்தால் ஆட்டில் ஒரு தனிநபர் தான் கொடுக்கலாம், மாட்டில் 7 பேர் வரைக்கும் ஒன்று சேரலாம், ஒட்டகத்தில் 10 பேர் வரைக்கும் ஒன்று சேரலாம்ங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுல நடைமுறையில் ஒரு சிக்கல் இருக்குது என்னன்னு கேட்டால், இப்ப உதாரணத்துக்கு இந்த விலை போக மாட்டாது, ஒரு 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 அனுமானமாக சொல்றேன். ஒரு மாட்டுக்கு 70,000 வைங்க, 7 பேருக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10,000 பாடி நாங்க காசை பிரிப்போம். இப்ப இந்த 10,000ல் ஒருவர் கூட்டி சேருவார். நான் 10,000 கொடுக்குறேன்னு சொன்னா, இப்ப இந்த ராத்த சொல்லுவா, நான் ஒரு 5,000 ரூபாய் தரேன், நீ ஒரு 5,000 ரூபாய் எடு, நம்ம எல்லாரும் சேர்ந்து உலுஹியா கொடுப்போம். இப்ப பங்கு பிரியுது. எனவே ஒருவருக்கு தான் 10,000. அந்த முழு மாட்டிலையும் ஒருவர் 10,000 வீதம் 7 பேர் சேர வேண்டும். அந்த 10,000ல் 2 ஒடுச்சமாக இருந்தா அது செல்லுபடியாக மாட்டாது, சுன்னாவுக்கு மிக முரணானது என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாங்க புரிஞ்சு கொள்ளணும். உலுஹியா கொடுக்கக்கூடிய பிராணிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சில அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். உடம்புல கிளி காயங்கள் இருக்கக்கூடாது, அதே நேரம் மிக மெலிந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் இருக்கக்கூடாது, கால் நொண்டியான பிராணிகளாக இருக்கக்கூடாது, கண் குருடான பிராணிகளாக இருக்கக்கூடாது. இது தவிர்ந்த உடம்பில் கிளிகாயங்கள், சொவியொன்று விழுந்ததாக, கொம்பு உடைக்கப்பட்டதாக, உள்வெளி நோய் தொற்றுக்கு உள்ளானதாக எந்த பிராணியாக இருந்தாலும் அதில் உலுஹியா கொடுக்க முடியாது. இதுல வாங்குறவர்களும் விற்கிறவர்களும் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகம் ஊட்டிக்கொள்றேன். இப்ப நம்முடைய சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உலுஹியாக்காக வேண்டி ஒரு மாட்டை வாங்குறார்கள் என்று வையுங்கள், அந்த மாட்டை அறுத்து அதுல எத்தனை கிலோ இருக்குதோ
அந்த கிலோ கேட்டவாறு உரிமையாளருக்கு காசு கொடுப்பார்கள். இந்த உலகியா செல்லுபடியாக. ஏன் என்று கேட்டால், நம்ம உலகியா கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிராணி நமக்கு முழுமையாக சொந்தமாக இருக்கிற பிராணியாக இருக்கணும். இப்ப உலகியா கொடுத்ததுக்கு பிறகு நம்ம உரிமையாளருக்கு காசை கொடுக்கிறோம். இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், வாங்குறவரும் விற்கிறவரும் ஒரு நியாயமான ஒப்பந்தத்துக்கு வரணும். ஒரு மாட்டை வாங்க போறோம், ஒரு ஆள்கிட்ட போய் பேசுறேன். இப்ப நான் சொல்றேன் ஒரு 100 கிலோ இருக்கும் என்று சொல்றேன். இப்ப உரிமையாளர் சொல்றாரு ஒரு 100 கிலோ இருக்கும்னு சொல்லி, இந்த நேரத்துல 2 பேரும் பொருந்தி கொள்றோம் 100 கிலோ அனுமானமாக இருக்கும்னு சொல்லி. பொருந்தி கொள்ளாமல் விட்டோமாக இருந்தால் அது மோசடியான வியாபாரமாக இருக்கும். 94 கிலோ அந்த மாடு இருந்தா நானே மாற்றப்படுகிறேன், 110 கிலோ அந்த மாடாக இருந்தா அவரே மாற்றப்படுகிறார். எனவே 2 பேரும் ஒரு முடிவுக்கு வரணும். அனுமானமாக இந்த மாடு இத்தனை கிலோ இருக்கும் என்று அந்த மாட்டுக்கோ ஆட்டுக்கோ ஒட்டகத்துக்கோ அதனுடைய முழுமையான காசை கொடுத்துட்டு தான் அதை பெற்றதன் பின்னாடி நாங்க உலகியா கொடுக்கணும். இதுல கடும் கவனமாக இருக்கணும். வாங்கிட்டு அதை நிறுத்தி காசு கொடுத்தால் அது செல்லுபடியாக மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்று கேட்டால், சிலர் இப்ப கேட்கிறாங்க, மரணித்தவர்களுக்கு உலகியா கொடுக்கலாமா? இதில் அன்புள்ள சகோதரர்களே, 3 வகையான கருத்து இருக்குது. முதலாவது, ஒருவர் உலகியா கொடுக்க போறார். தனக்கும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தன் குடும்பத்தில் மரணித்தவர்களுக்கும் நான் உலகியா கொடுக்கிறேன் என்று நியத்து வைக்கிறார். இப்ப இவர் அந்த ஆட்டிய மாட்டிய ஒட்டகத்தை அறுத்து கொடுக்கிறார். அந்த குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் அவர் நினைச்சு நியத்து வச்சாரோ அந்த நன்மை ஒன்றும் குறைவில்லாமல் நியத்து வச்சு எல்லாருக்கும் போய் சேரும். 2வது, ஒருவர் வசிய செஞ்சுட்டு மௌத் ஆயிட்டார். பெண்டை குரால் இருக்கிறார். திடீரென்ன மாதிரி வளமையா உலகியா கொடுக்கிறவர் திடீரென்ன மாதிரி ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல ஆள் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். ஒரு வகையான சக்கராத்துடைய நேரம் மாதிரி மகன்கிட்ட சொல்றார், மகன் நான் மௌத்தானாலும் இந்த உலகியாவுடைய கடமையை நீ நிறைவேற்றி விடு என்று சொல்றார். மகன்கிட்ட அவர் வசியத்தை சொல்லிட்டு மௌத் ஆயிட்டார். இப்ப பொறுப்பில் உள்ள அந்த மகன், அவருக்கு கஸ்டடி கீழே இருந்தவர், அந்த வாப்பாட சொத்தில் இருந்தோ அல்லது அவருக்கு வாப்பாட பேர்ல கொடுக்க இயலுமாக இருந்தாலோ அந்த உலகியாவை வாப்பாவுடைய பேரில் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதை அன்புள்ளவர்களை புரிஞ்சு கொள்ளணும். 3வது ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், தனியாக இப்போ ஒரு மகன் நினைக்கிறார், நம்ம வாப்பா மௌத் ஆகிட்டார், இவர பேர்ல நாங்க உலகியா கொடுக்கணும் என்று சொல்லி நினைச்சாராக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவிலிருந்து அதுக்கு எந்தவித வழிகாட்டலும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மரணிச்ச ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பேர்லயோ தன்னுடைய அன்பு சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய பேர்லயோ அவருடைய பேர் சொல்லி ஒரு குர்பானி உலகியா கொடுத்ததாக எந்த ஆதாரமும் இல்லை. எனவே ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் இதை வச்சு ஒரு கருத்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால், தனியாக மரணித்த ஒருவருக்காக உலகியா கொடுக்க முடியாது, அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கு நேர்மாற்றமானது என்று சொல்றாங்க. அல்லாஹு ஆலம், நாமளும் அந்த கருத்தை சரிகாருகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப உலகியா எப்ப கொடுக்கணும் இதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். உலகியா எப்ப கொடுக்கணும்னு கேட்டால், இஸ்லாம் 4 நாட்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. முதலாவது மிக ஏற்றமான நேரம், ஒருவர் ஈதுல் அல்ஹா தொழுது விட்டால், பெருநாள் தொழுகையை தொழுது விட்டால் அடுத்து செய்ய வேண்டியது இந்த பிராணியை அறுத்து பலியிடுவதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஒருவர் தொழுவதற்கு முன்னாடி அறுப்பாராக இருந்தால் அது வெறும் தர்மமாக போய் சேருமே ஒழிய இந்த குர்பானி கொடுத்ததற்குரிய நன்மை அவருக்கு சேரமாட்டாது என்று சொல்றத நாம புரிஞ்சு கொள்ளணும். எனவே கட்டாயம் தொழுதற்கு பின்னாடி அந்த பெருநாளுடைய தினம், இந்த பெருநாளைக்கு பேரே ஈதுல் அல்ஹா, யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற அந்த பெருநாள். எனவே அந்த நாள்ல நிறைவேற்றது சுன்னாவுக்கு மிக ஏற்றமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் 3 நாளைக்கு அனுமதி இருக்கிறது. அந்த 3 நாள் என்ன? ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள். அந்த 3 நாளும் உண்டு பருகி அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குரிய நாட்கள். எனவே இந்த 3 நாட்களையும் கொடுக்கலாம் என்பது இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. இப்போ நடைமுறையில நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு பௌத்த பெரும்பான்மை நாடாக இருப்பதனால் அவர்களுடைய ஒரு விசேஷ கொண்டாட்ட தினமும் இதால வாரத்தால பல சர்ச்சைகள் எழுந்துச்சு. அந்த சர்ச்சையின் இறுதி முடிவாக கவர்மெண்ட் நம்மளுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க. 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்களுடைய பலிப்பினாடிகளை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லிட்டாங்க. 30ஆம் தேதி நமக்கு தடையாக வரப்போகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை
பெருநாள் 27ஆம் தேதி நமக்கு வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது 28ஆம் தேதி வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 27ஆம் தேதி வந்தா 27ஆம் தேதியா இருக்கலாம், 28ஆம் தேதியா இருக்கலாம், 29ஆம் தேதியா இருக்கலாம். பெருநாள் 28ஆம் தேதி வந்துச்சு என்று சொன்னால் 28ஆம் தேதி அறுக்கலாம், 29ஆம் தேதியும் அறுக்கலாம். 30ஆம் தேதி அறுக்க முடியாது. அன்புள்ளவர்களே, ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுக்கு நாங்க ஷுக்குர் செய்யணும். அல்லாஹு தாலா இந்த நாட்டுல நம்மளை படைச்சதுக்கு. இது ஒரு பௌத்த பெரும்பான்மை நாடாக இருந்தாலும் மதங்களுக்கு 100% சுதந்திரம் அளிக்கக்கூடிய ஒரு நாடு. இதை விரும்பியோ விரும்பாமலோ எல்லாரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இது பேச்சுக்கு சொல்றதல்ல, இது சட்டத்தின் மூலமாக பதிஞ்சு வைக்கப்பட்ட ஒன்று. 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி ஐநா சபையினால வெளியிடப்பட்ட 30 சட்ட திட்டங்களை கொண்ட மனித உரிமை சாசனத்தில் 15வது சட்டம், ஒரு மனிதன் தனது நாட்டில் உள்ள மத சடங்குகளை தனித்தனியாகவோ கூட்டாகவோ ரகசியமாகவோ பரகசியமாகவோ பின்பற்றலாம். இதுக்கு நம்முடைய இலங்கை திருநாடும் கை சாத்திட்டு இருக்கிறது. நம்முடைய பிரச்சனை என்று சொன்னால், ஒரு முடிவு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறது, ஒரு அரசாங்கத்தை இழிவுபடுத்துகிறது. இனவாதம் இல்லாத, மதவாதம் இல்லாத எந்த அரசாங்கம் வந்தாலும் நிச்சயமாக மதங்களுக்கு சுதந்திரம் அளிக்கும். நான் சில நேரம் ஒரு சாராருக்கு சப்போர்ட்டாக பேசுறேன்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. யாராக வந்தாலும் மனிதம் உலகத்துல வாழ வேண்டுமாக இருந்தா யோசிப்பாங்க. இப்ப நடுநிலையாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் பாதிப்பு இல்லை, பௌத்த பெரும்பான்மை சமுதாயத்துக்கும் பாதிப்பு இல்லை, நமக்கும் பாதிப்பு இல்லை. 1-2 நாள் மேக்சிமம் நாங்க அறுக்கத்தானே போறோம். எனவே இந்த விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம். இதில் நாம் யாரும் எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படக்கூடாது என்பதை அன்புள்ள சகோதரர்களே நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள்ல மிக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இப்ப உலுஹியாவினுடைய இந்த சட்டத்துல மிக முக்கியமான ஒரு சிக்கல், ஒருவர் உலுஹியாவை அறுத்து பங்கு போடுறவருக்கு கூலி கொடுக்கலாம் என்று கேட்டா கூலி கொடுக்க முடியாது. அவருக்கு நாங்க காசை தான் கொடுக்கலாம். சில நேரம் அவர் அதை பெறுவதற்கு தகுதியானவராக இருந்தா அவருக்கு அதை கொடுக்கலாம், ஆனால் அது அவருக்குரிய கூலியாக அமைந்து விடக்கூடாது. இதுல நாங்க மிக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இன்னொரு விஷயம், உலுஹியாவை தன் கையாலே ஒருவர் அறுத்து பலியிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புள்ள 2 ஆட்டுக்கிடாய்களை அறுத்து தன் கையினாலே அறுத்து உலுஹியா கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் செய்யலாம், பார்க்கலாம். அதனால் தைரியம் உள்ளவர்கள் தன் கையினாலே அந்த பிராணியை நாங்கள் அறுக்க வேண்டும். யார் யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்டால், யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம். தாராளமாக நாமளும் அதை உண்டு கொள்ளலாம். குலு மின்ஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்களும் அதிலிருந்து தாராளமாக உண்டு கொள்ளுங்கள். மிஸ்கின்களுக்கும் ஃபக்கீர்களுக்கும் ஏழைகளுக்கு நீங்கள் அதை தாராளமாக கொடுங்கள். இதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க என்னன்னு சொன்னால், மாற்று மதத்தவர்களுக்கு இந்த உலுஹியாவினுடைய இறைச்சியை நாங்க கொடுக்கலாம் என்று கேட்பார்கள். எந்த தடையுமே வரவில்லை. தாராளமாக எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய சமுதாயத்தோடு அண்டி ஒண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உலுஹியா பிராணியினுடைய மாமிசங்களை தாராளமாக கொடுக்கலாம். நிச்சயமாக அது நல்ல ஒரு சமூக ஒற்றுமையை, எங்களுடைய மார்க்கத்தின் மீதான நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும். இப்படியான பல சட்ட திட்டங்கள் இருக்கிறது. தேவையான குறித்த சில சட்ட திட்டங்களை செய்திருக்கிறேன். அல்லாஹு தாலா நாமும் இந்த உலுஹியாவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்து முடிப்பதற்கு அருள் செய்வானாக.